பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. ஜிஎல் பீரிஸின் இல்லத்தில் நடந்தது என்ன? அரசாங்கம் 5 வருடங்கள் பதவியில் இருக்க விரும்பும் மனோ ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சி எதுவும் இல்லை எனவும் தெரிவிப்பென்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அரசாங்கம் 5 வருடங்கள் பதவியில் இருப்பதை விரும்புவதாகவும் தேர்தலில் மக்கள் ஆணை வழங்கினால் ஆட்சிக்கு வரவுள்ளதாகவும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பார்லிமென்ட் உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்த கருத்தாக அந்த செய்தி தொடர்கிறது. எனவே முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸின் வீட்டில் நடந்த எதிர்க்கட்சிகளின் சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட போது மனோ கணேசன் இதனை கூறுகிறார். இந்த சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட அவர், தற்போதைய அரசாங்கம் 5 வருடங்களுக்கு பதவியில் இருக்க வேண்டும். எதிரணிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸின் வீட்டில் சந்தித்து பேசினர். இதில் நானும் கலந்து கொண்டேன். எதிரணிகளை ஒன்றிணைப்பதற்குரிய பொது மேடையை உருவாக்கும் முயற்சியாகவே இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இந்த அணியின் தலைவர் ஜிஎல் பீரிஸ் அல்ல. இப்பணியை முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாட்டாளரை அவர். விரைவில் எதிர்க்கட்சி தலைவரையும் சந்திக்கவிருக்கின்றோம். அரசுக்கு எதிராக நாம் சூழ்ச்சி செய்யவில்லை. இந்த அரசாங்கம் 5 வருடங்கள் இருக்க வேண்டும். அதன் பின்னர் தேர்தலை நடத்தி மக்கள் ஆணை வழங்கினால் பதவியில் மீண்டும் இருக்கலாம். தேர்தல் மூலம் மாத்திரமே நாம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முற்படுவோம். இவ்வாறு மனோ கணேசன் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. குறிப்பாக ஜனாதிபதி அண்மையில் பார்லிமென்ட் உரையாற்றுகின்ற போது, நீங்கள் அரசியல் செய்யுங்கள், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. எனவே நாட்டின் பொருளாதாரத்தின் மீது போலியான குற்றச்சாட்டுகளையும் பொய்யான விமர்சனங்களையும் முன்வைத்து அல்லது பொருளாதாரத்தை பாதாளத்துக்குள் மீண்டும் கொண்டு செல்வதற்கான சூழ்ச்சிகளை, நாட்டுக்கு எதிரான சூழ்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். எனவே நீங்கள் அரசியல் செய்யுங்களானால் நாட்டுக்கு எதிரான சூழ்ச்சிகளை செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி ஒரு கோரிக்கை முன்வைத்திருந்தார். அந்த பின்புலத்தில் இப்போது ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான எதிரணிகள் ஒன்றிணைந்து ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டு, ஏற்கனவே இந்த பேச்சுவார்த்தை ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தலைமையிலான ஒரு பேச்சுவார்த்தையாக ஆரம்ப காலகட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அது கைவிடப்பட்டது. அதற்கு பிறகு சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான ஒரு பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. எதிரணிகள் ஒன்றாக இணைந்து அந்த பேச்சுவார்த்தையும் இப்போது கைவிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்க இப்போது ஜிஎல் பீரிஸ் தலைமையிலான ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாக இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையும் ஒரு சூழ்ச்சியான பேச்சுவார்த்தை என்று ஒரு மிக முக்கியமான ஒரு பரவலான பார்வை இருக்கும் நிலையில் மனோ கணேசன் அவர்கள், நாங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான சூழ்ச்சி செய்ய வரவில்லை. எனவே 5 வருடங்கள் அரசாங்கம் செல்ல வேண்டும். அதற்கு பிறகு தேர்தல் நடந்து தேர்தலில் மக்கள் எங்களை தெரிவு செய்தால் ஆட்சிக்கு வர தயாராக இருப்பதாக மனோ கணேசன் அவர்கள் இந்த சந்திப்பு தொடர்பான தன்னுடைய விளக்கத்தை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையிடம் எடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.